தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேற்று புனித போராளி அண்ணன் பழனிபாபா நினைவேந்தல் நிகழ்ச்சி திருச்சி தென்னூர் மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றது. புத்தூர் சண்முகா மகாலிலே காலை 10 மணி அளவில் நிகழ்வு தொடங்கி மதியம் 1 மணி அளவில் நிகழ்வு முடிந்து வந்த அனைத்து உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு வெளியே நமது உறவுகள் புலிக்குரல் தொலைக்காட்சியில் பேட்டி எடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் பேட்டி எடுக்கும்போது நம்மளையும் எடுத்தாங்க. அப்போ உங்கள் தொகுதியுடைய குறைபாடு எதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இருக்க அடிப்படை வசதி இல்லைங்க, குடிநீர் வசதி இல்லை. அதுக்கு நம்ம புகார் கொடுத்து சரிநிலை பண்ணி வாங்கினோம். இரண்டாவதாக இப்போ மழைக்காலம் வந்தது, கால்வாய் ஆங்காங்கே நிரம்பி வலிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அதற்கு நம்ம புகார் கொடுத்ததுக்கு நம்மளை சரியாக அதை எடுத்துகிட்டு போகல அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். இதுதான் இன்னொரு 4-5 விஷயம் சொன்னேன் அவர்கிட்ட. சொல்லி முடிச்சுட்டு அந்த வீடியோ நேற்று நைட்டு பகிர்ந்து இன்றைக்கி சமூக ஊடகத்தில் எல்லா இடத்துலையும் வந்துச்சு. அதை நான் என்னுடைய பக்கமான இளந்தமிழன் முகமது ஆதில் அப்படின்ற யூடியூப் வலைதளத்தில் இன்ஸ்டா வலைதளத்தை நான் பகிர்ந்தேன். அடிப்படையில் இன்றைக்கி எங்கள் பகுதியில் கால்வாய் நிரம்பி தெருவில் வழிந்த அந்த கால்வாயை இன்று சுத்தம் செய்து கால்வாய் தூர்வாரும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு தனி மனிதன், என்னால் வயது எனக்கு 17 ஆகிறது, தனி மனித வெற்றி தான் இந்த உலகத்தின் வெற்றி அப்படின்னு ஒரு வாசகம் சொன்னாங்க. என்னாலே முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும். எல்லாம் எதற்கும் யோசிக்காமல், எதை நினச்சி யோசிக்காமல், எதுக்கும் பயப்படாமல் முதல்ல நம்ம குரல் கொடுப்போம். ஒரு ஆள் வந்தால் கூட எல்லாருமே வருவாங்க, கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இதை நான் வேறு ஒரு இடத்துல இருந்து, வேறு ஒரு கட்சியில் இருந்தோ இல்லை வேறு ஒரு ஆளாவோ நான் சொல்லியிருந்தேன்னா எந்த ஒரு மதிப்புமே இருந்திருக்காது. என்னடா சின்ன பேசுகிறான்னு விட்டு போயிருப்பாங்க. இந்த புலிக்குரல் ஊடகம் நம்மளை ஒரு காணொலி எடுத்து பதிவிட்டு அதை பகிர்ந்து செஞ்சதுக்கு அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி, புரட்சி வாழ்த்துக்கள். இனிமேல் உங்களுடைய குறைகளையும் சொல்லுங்கள், நம்ம வெளியிடுவோம், நம்ம பேசுவோம். நம்மளுக்கு தேவையானதை நம்ம அடிப்படை வசதியை நம்ம வாங்கிக்குவோம். அந்த அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கப்படுத்துகிறேன். இதனுடைய காணொளி, நான் பேசிய காணொளி இங்கே தூர்வாரும் பணி நடைபெற அனைத்து காணொலியும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், பாருங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.